எத்தனையோ பொய்களை அரசியல் கட்சிகள் சொல்வார்கள். சொல்கிற பொய்களில் 10 பொய் சொன்னா ஒரு 5 பொய்யை நிறைவேற்றுவாங்க. 10 வாக்குறுதி. ஆனா 10 வாக்குறுதியுமே பொய் தான். 10 பொய், அது 10 வாக்குறுதியோட வச்சுக்கலாம். திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுச்சு 2021. அந்த தேர்தல் அறிக்கைக்கு பேரு ஹீரோ ஆஃப் த எலெக்ஷன். திமுகவுடைய கதாநாயகன் என்று. இன்றைய திமுகவுடைய கதாநாயகன் திராவிட இனத்தினுடைய போர்வால் பெரியாருடைய தடியை பிடித்து, கைத்தடியை பிடித்து அரசியல் பயின்று, அண்ணாவுடைய விரல் பிடித்து அரசியல் படித்து, கருணாநிதியுடைய அந்த மஞ்சள் துண்டுல தொங்கி தொங்கியே அரசியல் பயின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை. திமுகவுடைய கதாநாயகன். தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட 524 பக்கம். அதை படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில முதல் 100 பக்கங்கள். இந்த முதல் 100 பக்கங்களை நான் ஆட்சிக்கு வந்த 6 மாத காலத்தில் போர் நடவடிக்கை எடுத்து நான் நிறைவேற்றுவேன் சொல்லி வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தனி அமைச்சகம் அமைக்கப்படும். தலைவர் கலைஞர்களின் புகழ்பெற்ற வாசகம் உங்கள் அனைவருக்கும் நினைவில் இருக்கும். அது சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பதாகும். அவர் வழியில் நானும் சொன்னதை செய்வதைத்தான் சொல்லுவ என்பதை தமிழக மக்கள் எனது உறுதிபடியாக வழங்குகிறேன். அந்த வாக்குறுதி என்னன்னா, திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசு வற்புறுத்துவோம். முதல் வாக்குறுதி. அந்த வகையில வற்புறுத்துறீங்களா? கடும் ஊழல் புகார்களுக்கு ஆளாகியுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். அந்த வகையில சீனி சக்கர சித்தப்பா ஏற்றெழுதிய நக்கப்பா செஞ்சேலா? முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களுக்கு 100 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும். கண்டேலா? அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் மக்கள் குறை கேட்கும் முகாம்கள் நடத்தப்படும். ஐயா, நடத்தினேதா? பொங்கல் திருநாள் மாபெரும் பண்பாட்டு திருநாளாக மாநிலம் முழுவதும் கொண்டாடப்படும். சென்னையில் திராவிட இயக்க தீரர்கள் கோட்டம் அமைக்கப்படும். ஆவின்பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தில் கொண்டு பெட்ரோல் விலை 3 ரூபாய், டீசல் விலை 5 ரூபாய், கேஸ் விலை 100 ரூபாய் குறைக்கப்படும். குறைச்சலா? அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளின் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 30 விழுக்காடு 40 விழுக்காடாக மாற்றப்படும். சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியில் உயர்ந்த காவலருக்கு 1 கோடி வழங்கப்படும். நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை இல்லாத இடங்களில் வாழ்வோருக்கு பட்டா வழங்கப்படும். அப்படியே போனோம்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நானும் 100 அறிக்கையில் எதையாவது ஒண்ணு நிறைவேற்றிருப்பாங்கன்னு மாத்தி மாத்தி பாக்குறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கட்டமில்லா பயணச்சலுகை வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்படும். புகழ்பெற்ற இந்து கோவில் ஆன்மீக சுற்றுலா 1 லட்சம் பேருக்கு 25,000 வழங்கப்படும். தமிழகத்தில் ரயில் பாதை இல்லாத 16 முக்கிய வழித்தடங்களில் புதிய ரயில் அமைக்கப்படும். திருச்சி, மதுரை, சேலம், நெல்லை, கோவையில் மெட்ரோ ரயில் அமைக்கப்படும். வேலூர், கரூர், ஓசூர், ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும். ஓலா 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 ஓலம்மா. பள்ளி மாணவர்களுக்கு காலையாக ஊட்டச்சத்து மாவாக பால் வழங்கப்படும். உப்புமா. கூட்டுறவு வங்கியில் 5 கோடிக்கு உட்பட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். கருணாநிதி தளம் 100 நாட்கள் வேலை திட்டம் 150 உயர்த்தப்படும். பெரியார் தளம் 30 மேற்பட்ட தமிழக கல்லூரி மாணவ கல்விக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். திராவிட தளம் ஒரு மண்ணின் செயல. இந்த தேர்தல் அறிக்கை ஒரு கேடு. ஒரு ஓட்டு போட்டு நாசமத்து போக வேண்டியதான்.